IVF treatment package la discount பெற்றிடுங்க. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன். Hair loss is happening a lot more in this generation compared to the previous generations. நான் வந்து ஒரு 17 years முன்ன ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும்போது இவ்வளோ amount of balding in this age நான் பார்க்கல. I'll give you 5 good steps for good hair. Okay. Number 1. முடியே வந்து சீவாமல் வருவாங்க. எத்தனை வாட்டின்னா ஒரு 3 வாரம் நான் இன்னும் கோம்பே வைக்கல. ஏன் அப்படின்னா ஹேர் கொட்டுது மேடம், பயமாக இருக்குது, ஹேரை வாஷ் பண்ண மாட்டேன், ஹேரை நான் ஹோம் பண்ண மாட்டேன், இப்படி இருந்தால் இன்னும் தான் கொட்ட செய்யும். when I tell everybody இந்த ஹோம் யூஸ் ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்ப வீட்டில் இந்த ஹோம் ரெமடிலாம் போடாதீங்கன்னு சொல்கிறது, அது வேலை இல்லை டாக்டர், நீங்கள் பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க. பட் த ட்ரூத் இஸ் நான் பண்ணாத ஹேர் ரெமெடியே கிடையாது. ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஸ்வேதா ராகுல் அவர்கள் இருக்காங்க. ஸோ வாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். ஹாய் அண்ட் வெல்கம். நிறைய ஒரு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே ஹேர் ஃபால். எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்றாங்க, அப்படின்னா ஹேர் க்ரோத்தே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இது எதனால மேம் நான் காமனாக ஏற்படுது? எனக்கு ஒரு தியரி இருக்குது, ஆனால் நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் தென் மனுஷன் வந்து ஃபஸ்ட்டு குரங்குலேருந்து வந்தான். அதனால் அப்போ வந்து முடிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு முழுக்க இருந்துச்சு, அவனுக்கு நிறைய ஹேர் இருந்துச்சு. பிகாஸ் என்ன அதுக்கு ஃபங்க்ஷன், ஹேரோட ஃபங்க்ஷன் வாஸ் டு ப்ரொடெக்ட் த ஸ்கின், ரைட்? லேட்டர் வந்து அவன் துணி போட ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். ஆல் மென் ஸ்டார்டட் வேரிங் க்ளோத்ஸ், ஹியூமன்ஸ் டிடன்ட் நீட் ஹேர் எனிமோர் டு ப்ரொடெக்ட் தெம். அதனால நேச்சர் என்ன நினச்சது, எவல்யூஷன் ஒன்று நடக்கும்ல ஓவர் த லாஸ்ட் 10,000 20,000 இயர்ஸில், சரி இந்த ஹேர் எதுக்கு நமக்கு தேவையில்லை அப்படின்னு பாடி ஹேர்லாம் கம்மியாயிருச்சு, தலையில் இருக்கிற ஹேர் மாத்திரம் இருக்குது. இப்போது நேச்சர் இஸ் டிசைடிங் தட் யூ டோன்ட் நீட் திஸ் ஹேர் ஆல்சோ, ஏன்னா வி ஆர் இன் கவர்ட் ஸ்பேசஸ் ஆல் த டைம். அதுக்கு என்ன பர்பஸ்னே இல்லை. அதனால ஹேர் இஸ் கோயிங் அவே. மேபி திஸ் இஸ் மை ஒப்பீனியன், இது எந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கிடையாது. பட் மேபி இன்னொரு 10,000 இயர்ஸோ 100,000 இயர்ஸ் லேட்டரோ மேபி பேபிஸ் வில் பி born bald. அண்ட் முடி இருக்கிறவங்க தான் வந்து ஒரு பெரிய ஸ்பெசிமெனாக பாப்பமா இருக்கும், முடி இருக்கு பாருப்பா அப்படின்னுட்டு எல்லாருமே பால்டாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த நேச்சரோட எவல்யூஷனில் ஹேருக்கு வந்து ஒரு ரோல் இல்லாமல் போயிடலாம். அதுதான், தட் இஸ் த திங். See, but that is again, இதெல்லாம் வந்து just our thoughts and processes on it. நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இப்போது நம்மளே இன்னொரு விமனை பார்க்குறப்போ இவ்வளோ பெரிய லாங் ஹேரா இவங்களுக்கு அப்படிங்கிறது போய் இவங்களுக்கு ஹேர் இருக்கா நம்மளுக்கு இல்லை அப்படின்ட்டு ஆயிடுச்சு இல்லை. ஸோ அதனால நேச்சரோட எவல்யூஷன் எப்படி இருக்க போகுதுன்னு நம்மலாம் வந்து மேபி அந்த ஒரு ஹோமோசேப்பியன்ஸ் அந்த குரங்குலேருந்து வந்தால் மனிதன் இப்படி இருந்து அப்புறம் நிற்கிற மாதிரி இருக்கும்ல, நம்மளையும் வந்து அதே மாதிரி டயக்ராமாக போடுவாங்களா இருக்கும். இவ்வளோ ஹேர் இருந்துச்சு அப்புறம் கம்மியாச்சு ஹேரே இல்லை அப்படின்ட்டு மேபி 100,000 இயர்ஸ் லேட்டர் நம்ம பசங்க வந்து நம்மளை பற்றி படிப்பாங்களா இருக்கும், சொல்ல முடியாது. பட் எனிவேஸ், கம்மிங் டு திஸ், ஹேர் வந்து லாஸ் இஸ் ஹேப்பனிங். இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு கூட ஒரு பேஷண்ட்டை பேசிட்டு இருந்தேன் அதை பற்றி. ஹேர் லாஸ் இஸ் ஹேப்பனிங் அ லாட் மோர் in this generation compared to the previous generations. நான் வந்து ஒரு 17 years முன்ன ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும்பொழுது இவ்வளோ amount of balding in this age நான் பார்க்கல. And most of the dermatologists didn't see it. பட் இன்னைக்கு starting at 15 years balding ஆரம்பிக்குதுப்பா, ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. அண்ட் we're talking about balding to 19-year-olds 25-year-oldsக்கு பால்டிங் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். The various lifestyle responses பார்த்தீங்கன்னா, ஒன்று லேக் ஆஃப் ஸ்லீப் அண்ட் த ரைட் டைம். எவ்ரிபடி ஸ்லீப்பிங் அட் 2 மணி 3 மணின்ட்டு தூங்குறது, இது ஒன்று. வெரி பேட் ஸ்லீப் ரொட்டீன்ஸ். ரெண்டாவது வந்து டயட்டில் வந்து ப்ரோட்டீன் அடிக்வெட்டாக இல்லை, டூ மச் ஆஃப் ஜங்க் ஃபுட். அஃப்கோர்ஸ் எல்லா அம்மாமார்களும் இப்போ ஒரு பெரிய ஸ்மைலோடு இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தேன், பார்த்தியா நான் சொன்னேன் இல்லை உன்ட்ட அப்படின்னுட்டு. பட் தட்ஸ் த ட்ரூத். யூனோ, நம்மளோட இன்டைஜீனஸ், அதாவது நம்ம ஊர், நம்ம கல்ச்சர் அண்ட் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் வாஸ் வெரி பேலன்ஸ்ட். கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், காய் கூட்டு எல்லாமே இருக்கும். அந்த பேலன்ஸ்ட் மீல் இப்போ இல்லை. தேர் இஸ் அ வெரி ஃபாஸ்ட் ஆன் த கோ மீல், எதோ ஒன்று சாப்பிட்றோம் போகிறோங்கிற மாதிரி. அண்ட் ஆப்வியஸ்லி ஃபுட் ஆப்ஸ் நிறைய இருக்குது. அதனால வந்து ஆர்டர் பண்ணுறது வித்தின் செகண்ட்ஸ். ஐஸ்கிரீம்ஸ், சுகர், ப்ராசஸ் சால்ட், இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ டயட் இஸ் அ பிக் ரீசன் ஆஸ் வெல் வை வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் அ லெஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னுட்டு. இது தவிர முன்ன வந்து ஜெனட்டிக்லி பேரண்ட்ஸ்க்கு வந்து 40ஸ்லேயும் 45லேயும் பால்டிங் நடந்துச்சுன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு 2 decades முன்னே ஆரம்பிக்குது, 20ஸ்ல ஆரம்பிக்குது. ஐ ஆல்சோ ஃபீல், இன் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்
அண்ட் லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வந்து நம்ம இந்த ஜென்ரேஷன் பசங்க 20s இருக்கிறவங்க 1920s இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. பீப்புள் ஹூ ஆர் அ லாட் மோர் சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. தே சீம் டு, அதாவது அவங்களுக்கு இந்த வேர்ல்ட் இஸ் கோயிங் வெரி வெரி ஃபாஸ்ட். பட் ஆல்தோ அவங்க இந்த ஜென்ரேஷனில் பிறந்திருக்காங்களே தவிர அவங்களால ஈடு கொடுக்க முடியல. த மைண்ட் இஸ் நாட் ஆஸ் காம் as it used to be for us at their age. So it's getting too fast for them. It's a fast generation. So இது எல்லாமே ரீசன்ஸ் தான், for balding to be a lot more accelerated. இதுக்கு அப்போ சொல்யூஷன் என்ன மேம்? இதுக்குமே கைண்ட் ஆஃப் இந்த மாதிரியான ஒரு மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் நீங்க வந்து ஸ்டெப் எடுத்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூல இருந்து பாதுகாக்கப்படும் உங்க கூந்தல். So I'll give you 5 good steps for good hair. Okay. Number 1, correct your sleep routine. 10 மணிக்கு படுத்துங்க. Don't push it beyond 11 o'clock in the night. 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் தேவை. ரெஸ்ட்ஃபுல் குட் ஸ்லீப். இன்னைக்கு 7 மணி நேரம், நாளைக்கு 5 மணி நேரம், இன்னைக்கு 11 மணிக்கு, நாளைக்கு 3 மணிக்கு. நோ, மேன் இஸ் அ க்ரீச்சர் ஆஃப் ரொட்டீன். ரொட்டீன்னா ரொட்டீன். டெய்லி சீக்கிரம் படுக்க ட்ரை பண்ணுங்க. நைட் ஷிஃப்ட்ஸில் இருக்கிறவங்க, இட்ஸ் வெரி வெரி பிக் பாயிண்ட். நைட் ஷிஃப்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பால்டிங் இன்னும் அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே தேர் ஹெல்த் இஷ்யூஸ் ஆர் பில்டிங். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் நைட் ஷிஃப்ட்ஸ். இஃப் ஃபினான்ஷியலி உங்களால் முடியும்னா ப்ளீஸ் கோ ஃபார் டே ஷிஃப்ட்ஸ் ஜாப்ஸ். செகண்ட், your diet is very important. You have to eat clean. நான் eat clean நான் எதை சொல்கிறேன்னா, ப்ரோட்டீனை அதிகப்படுத்துங்க, கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, உங்கள் வெஜிடபிள்ஸை அடிக்வேட் இல்லை இன்னமும் லோட் பண்ணுங்கள் பிளேட்டில். சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது கை ஃபஸ்ட்டு ப்ரோட்டீனுக்கும் வெஜிடபிள்ஸ்க்கும் போகணும். அதை முடிச்சப்புறம் தான் கார்போஹைட்ரேட்டுக்கு வரணும். ஏன்னா சாப்பிட ஆரம்பித்த உடனே பசியில் வந்து ஃபஸ்ட்டு சாதத்தை மாத்திரம் கொட்டி குழம்பு எடுத்து அப்படியே சாதத்தை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொரியலை 2 வாய் சாப்பிட்டுட்டு போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு பொரியலை அதிகமாக சாப்பிட்டுட்டு உங்களோட ப்ரோட்டீன் வாட் எவர் இஸ் த நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ எந்த போர்ஷனாக இருந்தாலும் பன்னீர், சிக்கன், ஃபிஷ், எக், ப்ரான், இது எல்லாமே குட் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன். டோஃபு கூட நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். வெஜிடபிள்ஸ்லேயே ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. சன்னா இது மாதிரி இருக்கிற ப்ரோட்டீனை கூட சேர்த்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் மெயின் மீலாக வச்சுக்கிட்டு கார்போஹைட்ரேட்ஸை ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வச்சுக்கலாம். பட் யோர் கார்ப் வந்து ஷுட் நாட் பி யோர் மெயின் மீல். சுகர் கட் டவுன் பண்ணுங்க இன் யோர் டயட். சுகர் ஹேஸ் டு கம் டவுன். ப்ராசஸ் சுகர், ப்ராசஸ் சால்ட், அதாவது ஒரு பிளாஸ்டிக் பேக்கெட்குள்ளே வர எதையும் சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. மேக் ஷோர் தட் யூ ஈட் ஹோம் ஃபுட். ஸோ ஸ்லீப் அண்ட் டயட் 2 மெயின் ஃபேக்டர்ஸ். 3வது வந்து ஹைட்ரேஷன். மேக் ஷோர் தட் யூ கெட் இனஃப் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் அண்ட் வாட்டர் த்ரூ அவுட் த டே. திஸ் இஸ் குட் ஃபார் நாட் ஒன்லி யுவர் ஹேர் பட் ஃபார் எவ்ரி ஆர்கன். ஸ்ட்ரெஸ், ஓகே, பிக்கஸ்ட் பிளேயர். எதுவாக இருந்தாலும் லைஃப்பில் இதையும் தாண்டி போகும், நம்மளால முடியும். அண்ட் இன்னைக்கு த ஜென்ரேஷன் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர் அ பார்ட் ஆஃப் அ பிக் பிளான். ஓகே, அதனால வந்து அவங்களோட லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கே சம்பாதிச்சு இன்றைக்கே எல்லாத்தையும் பண்ணி இன்றைக்கே வீடு கட்டி இன்றைக்கே எல்லாத்தையும் இன்றைக்கே பண்ண வேண்டாம். யூ கேன் பி அ லிட்டில் ஸ்லோவர் அண்ட் ஹாவ் அ லிட்டில் மோர் ஸ்லோவர் பேஸ்ட் லைஃப். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம், தப்பு கிடையாது. எல்லாத்தையும் தலையில் போட்டுக்கிறாங்க, எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துக்கோங்க, இன்னும் ஜாலியாக இருக்குங்க. டேக் எவ்ரி திங் வித் ஹியூமர். லைஃப் பிகம் ஸோ மச் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது ஒன்று, ஸ்ட்ரெஸ் ஹேஸ் டு கம் டவுன். டிப்ரெஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ப்ளீஸ் சீக் ஹெல்ப் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் இட் யுவர் செல்ஃப். ஸோ இதெல்லாம் தவிர நியூட்ரிஷனும் சொல்கிறேன். ஒர்க் அவுட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 1 hour ஆஃப் ஒர்க் அவுட் பர் டே. முடிஞ்ச அளவுக்கு 3 days a week வெயிட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் மிச்ச நாள் கார்டியோவும் சேர்த்து பண்ணுங்கள். ஒர்க் அவுட் இஸ் எசென்ஷியல். யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் இஃப் யூ ஹாவ் டு ஸ்டே ஹெல்தி. ஸோ தீஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் இதெல்லாம் கேட்டப்புறம் டாக்டர் இதெல்லாம் தான் எத்தனை பேசியிருக்காங்க, எல்லாரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? அதை பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள். பேசுகிறது வந்து இன்ஸ்டாகிராமில் 10 வாட்டி ரீலை பார்த்துட்டீங்கிறதுனால அதனால் வந்து நான் இது என்ன புதுசுன்னு கேட்காதீங்க. இது புதுசாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். லிவ் அ ஹெல்தியர் லைஃப் இஃப் யூ வாண்ட் டு சேவ் யுவர் ஹேர். அதுதான் முக்கியம். அண்ட் பட் இது எல்லாத்துக்கும் மேலே டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. சப்போஸ் அவங்க பால்டிங்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு பால்டிங் மாதிரி இருக்குது, ஏர்லி சைன்ஸ் ஆஃப் பால்டிங்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட்டு சீக்கிரம் ஆரம்பிங்க. வெயிட் பண்ணி அமேசான் காட்டில் எண்ணெய், ஓகே, ரேபிட் ரத்தத்து என்னென்னமோ போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹேர் ஃபாலிக்கலுங்கிறது ஒரு தருணம் வரைக்கும் தான் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். அது போனால் அதை திருப்பி கொண்டு வர முடியாது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வேறு எங்கேருந்து எடுத்து வைக்கலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு ரீட்டைன் யுவர் ஹேர், ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் ஏர்லி. லேட்டாக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்க, நான் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன்ட்டு டோன்ட் வேஸ்ட் டைம். இப்போ நிறைய பேருக்கு ஹேர் க்ரோத் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
எனக்கு அது புரியல. ஸ்ப்ளிட்டன்ஸ் இங்க இருக்கு, அதனால எதுக்கு ஹேர் க்ரோத் ஆகாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. ஸோ எனக்கு அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா? ஸோ என்னன்னா அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, இட் மீன்ஸ் தேர் நாட் க்ரோயிங் லென்த், வரமாட்டேங்குது லென்த், அதுக்குள்ளேயே அது கட்டாய் விழுந்துருது. அதை தான் அவங்க வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து ஹேர் க்ரோத் இல்லை. ஹேர் க்ரோத் நீ மீன் ஹேர் லென்த் வளர மாட்டேங்குதுன்ட்டு. ஸ்ப்ளிட்டன்ஸ் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நிறைய பசங்க வந்து ஹேரே கட் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பசங்க எனக்கு 2-3 பேஷண்ட் இந்த வீக் வந்தாங்க, முடியே வந்து சீவாமல் வருவாங்க. எத்தனை வாட்டின்னா, ஒரு 3 வாரம் நான் இன்னும் கோம்பே வைக்கல. ஏன் அப்படின்னா, ஹேர் கொட்டுது மேடம், பயமாக இருக்குது, ஹேரை வாஷ் பண்ண மாட்டேன், ஹேரை நான் கோம் பண்ண மாட்டேன், இப்படி இருந்தால் இன்னும் தான் கொட்ட செய்யும். அந்த மாதிரி யுவர் ஹேர் ஓட கேர் இஸ் ஆல்சோ வந்து இட் ஷுட் இன்க்ளூட் ஹேர் கட்ஸ் ஆல்சோ. ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபியூ இன்ச்சஸ், ஒரு 2 inches கட் பண்ணுங்கள். சரி 3 மாதத்துக்கு கட் பண்ண சொல்கிறீங்க டாக்டர், எனக்கு லென்த்தே வளராதுன்னா ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணுங்கள். யூ ஷுட் கீப் கட்டிங் த ஹேர் பிலோ ஸோ தட் யுவர் ஹேர் க்ரோஸ் மோர், இட் க்ரோஸ் பெட்டர் அண்ட் பெட்டர் குவாலிட்டி இருக்கும் எண்டில். இல்லைன்னா அந்த எண்டு வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டு கட் ஆகிட்டு விழுந்துகிட்டே தான் இருக்கும். ரெண்டாவது, கண்டிஷனர் வந்து இஸ் அன் எசென்ஷியல் பார்ட். நம்ம ஊரில் நிறைய பேர் போடவே மாட்டாங்க கண்டிஷனரை, எஸ்பெஷலி ஃபார் விமன். மென் கூட கண்டிஷனர் இஸ் நாட் தட் பிக் டீல், ஏன்னா அவங்களோட ஹேர் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஸோ அதனால அவங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸுங்கிறது பெருசாக இருக்காது. விமனுக்கு தான் ஸ்ப்ளிட்டன்ஸ், ஏன்னா அது அத்தனை வருஷத்துக்கு முடி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் இதில் வந்து I'll tell you a few simple tips for the splittens. Number 1, உங்களோட கோம்பிங் ஸ்டைல். எப்பவுமே வந்து மேலேருந்து கீழே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வரக்கன்னு வாரிக்கிட்டே இருப்பாங்க. பார்ட்டிஷன் பண்ணி ஹேரை ஜென்டிலாக கீழேருந்து மேலே வாருங்க. ஸோ உங்களுக்கு அந்த செடுக்கு எடுக்கும் போதும் நீங்கள் போடுற ப்ரெஷர் வந்து இங்கே பிடிச்சிட்டு இந்த இடத்துல செடுக்கு எடுத்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்காது. யூஸ் அ ஒயிட் டூத் உடன் கோம். உடன்லேயே வந்து ஒயிட் டூத் வச்சு நிறைய கோம் கிடைக்கும். அந்த மாதிரி கோம் யூஸ் பண்ணால் அந்த கோம்போட டிஸ்டன்ஸ், அந்த கோம்போட டீத் இருக்கு இல்லையா, அந்த பல்லோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருக்கும்போது ரொம்ப செடுக்கு பிடிச்சி இழுக்காது. ஸோ ஹேர் வந்து டேமேஜ் ஆகாது. இது ஒன்று. வெட் ஹேர் கோம் பண்ணாதீங்க. கோம் ஒன்லி செமி ட்ரை ஹேர். அண்ட் உங்களோட ஹேர் வாஷ் முடிச்சுட்டு வந்தப்புறம், ஆர் ராதர் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னையும் ஒரு வாட்டி டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு, ஹேர் வாஷ் பண்ண உடனே லைட்டாக ஒரு சீரமை வந்து மைல்டாக ட்ரை பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீடாங்கிள் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் கோம் ஸ்மூத்தாக போகும். டீடாங்கிள் பண்ணும்பொழுது கீழே இருக்கிற முடியை ஃபஸ்ட்டு வாரிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போங்க. ஹேரை பார்ட்டிஷன் பண்ணி டீடாங்கிள் பண்ணுங்கள். இது எல்லாமே ஸ்ப்ளிட்டன்ஸ்லேருந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி கண்டிஷனரை வந்து லோவர் பார்ட் ஆஃப் த ஹேரை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 3 to 5 minutes விட்டுட்டு ரின்ஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, கண்டிஷனர் போட கீழே பார்ட் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். இட் லாக் இன் ஹைட்ரேஷன் மாய்ஸ்சர். ஸோ வந்து ஸ்ப்ளிட்டிங் கம்மியாக இருக்கும். இது எல்லாம் தவிர ஆஃப்டர் ஹேர் வாஷுமே ஒரு அதாவது அந்த மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சீரமை வந்து எண்ட் ஆஃப் த ஹேரில் போட்டு யூ கேன் கண்டிஷன் அண்ட் மாய்ஸ்சர் த ஹேர். இது எல்லாம் பண்ணும்பொழுது யுவர் ஸ்ப்ளிட்டன்ஸ் வில் பி மச் லெஸர். ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ஹேர் கட் எவ்ரி 3 to 4 months ஒரு வாட்டி ஒரு 2 inches கட் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்ட் வந்து இப்போ ஆனியன்லாம் உங்க தலைக்கு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கசப்பான பொருட்கள், இந்த கருவேப்பிலை, நீம், ஃபெனிக்ரிக் சீட் இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா மேம்? நம்மளோட என்னன்னா உங்களுக்கு இட்ஸ் a good point. ஓகே, ஐ மீன் ஏன்னா வந்து நம்ம ஊரில் ஒரு ரொம்ப வருஷமாக இது ஊறின ஒரு ட்ரெடிஷன். நான் வந்து இது எல்லாத்தையும் அரைச்சி தலைக்கு போடுவேன் அப்படிங்கிறது. ஹைபிஸ்கஸ் இதெல்லாம் எங்கள் அம்மா எவ்வளோ வருஷம் போட்டிருக்காங்க தெரியுமா? ஃப்ரைடே ஆனால் ஹேர்லலாம் ஏதோ மிதக்கிட்டு இருக்கும். என்னம்மா இருக்குது ஹேரில் அப்படின்னா, என்ன கீழே நான் அப்போ தான் வந்து ஹைபிஸ்கஸை பறித்து அதை வந்து மிக்சியில் அடித்து மேலே போட்டு ஒரு பேக் ஆக்கி நான் சொல்கிறேங்க. நான் வந்து when I tell everybody இந்த ஹோம் யூஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப வீட்டில் இந்த ஹோம் ரெமடிலாம் போடாதீங்கன்னு சொல்கிறது, வேறு வேலை இல்லை டாக்டர், நீங்கள் பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க. பட் த ட்ரூத் இஸ், நான் பண்ணாத ஹேர் ரெமெடியே கிடையாது. நாட் ஃபார் ஹேர் ஃபால், பயங்கர கேர்லி ஹேர். ஸோ வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரஃப்பாக இருக்கும். நான் வந்து முட்டை, கேர்டு, பியர் என்னெல்லாம் போட்டிருக்கேன். நான் எப்படியாவது இது எதாவது பண்ணிட முடியுமா, எப்படியாவது வந்து கொஞ்சமாக ஸ்மூத் பண்ண முடியுமான்ட்டு. அண்ட் நான் சொன்னேன் இல்லை, ஹைபிஸ்கஸ் பேக்கு அரைச்சி கண்ட மேனிக்கு எல்லாத்தையும் போட்டிருக்கேன் நான், ஃபேஸ்லேயும் சரி ஹேர்லேயும் சரி. ஸோ நான் அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன், இதெல்லாம் வேலை செய்யாது. ஸோ அதனால வந்து there's no point. இஃப் சப்போஸ் நான் இப்போது நீம், ஹைபிஸ்கஸ், கரிசலாங்கண்ணி, இல்லைன்னா வந்து ஃபெனுக்ரீக் சீட்ஸு, இது எல்லாமே இன்ஃபேக்ட் வந்து சிலது ஃபெனுக்ரீக் சொல்லலாம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த லீஃப், அதாவது கருவேப்பிலை லீஃப், இது எல்லாமே வந்து அயன் கண்டென்ட் இருக்குது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பட் ஈட் இட். எதுவாக இருந்தாலும் ஃபுட்டில் ஆட் பண்ணுங்க. ஈவன் மஞ்சள் கூட தேய்க்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு மஞ்சளோட பியூரிஃபைடு எக்ஸ்ட்ராக்ட் வருது இல்லையா, குர்குமின் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது அதை வந்து ஓரலில் எடுத்துக்கலாம்.
ஸ்கின்னுக்கு நல்லது. ஸோ இது எதுவுமே நீங்கள் வந்து எண்ணெயில் காய்ச்சுறீங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு அதில் நியூட்ரிஷன் இறங்கும், ரெண்டாவது வந்து இது எந்த அளவுக்கு ஸ்கேல்பால் அதை உள்ளே எடுத்துக்க முடியும், இது எல்லாமே ரொம்ப கொஸ்டினபிள். இதுக்கு எந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸுமே பெருசாக கிடையாது. நீங்கள் எந்த எண்ணெயில் காய்ச்சுறீங்களோ அந்த எண்ணெய் வந்து ஹெல்ப்ஸ் டு கண்டிஷன் த ஹேர். ஸோ நீங்கள் போட்டு எடுத்தோடனே ஹேர் ஃபீல்ஸ் குட், நல்லா இருக்குது, அதனாலே ஒரு குட் ஃபீல் குட் ஃபேக்டர் ஏதோ ஆகுது, நல்லா வளருது, கண்டிஷன் ஆகுதுல்ல, அதனால தான். அது தவிர இது எதுவுமே உள்ளே போய் பிளட் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுமாங்கிறது ரொம்ப எவிடன்ஸ் இல்லை. ஸோ ரொம்ப திட்டாதீங்க எல்லாரும், நான் சொல்கிறேன். பட் த ட்ரூத் இஸ், இது ஆனியன் வைக்கிற விலைக்கு தயவு செஞ்சு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க. மிச்சம் எல்லாமே டர்மரிக்லேருந்து உங்களுக்கு ஆல் த லீவ்ஸு அது இது எதுவாக இருந்தாலும் put it into your diet. It will help you. ஓகே, அதுதான் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் ஹேர் க்ரோத் கொடுக்கும். தேங்க்யூ மேம். ஆல்ரைட், மோஸ்ட் வெல்கம். இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 15,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றுடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மென்ட் லைஃப் ஃபார் a day. அனன்யாஸ் நானநானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன்